சூப்பராக இருந்துச்சுண்ணா, எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, தீபாவளிக்கு எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒர்த்தாக இருக்குது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக போகுது, நல்லா எமோஷனலாகவும் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். சேம் அதே ஆக்டிங்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பிரதீப் ரங்கநாதோட ஆக்டிங் அதே மாதிரி தான். பட் சரத்குமாரில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். சரத்குமார் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் பார்ப்பீங்க. நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்துச்சு. படத்தில் லேக்லாம் இல்லை, ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக போகும், லேக்னு சொல்ல முடியாது. ஸ்டோரிக்கு அப்படியே கூட போவாங்க. கண்டிப்பாக ஜென்சி கிட்ஸோட மூவி தான், ட்ரெண்டுக்கு எடுக்கிற மூவி தான் இது. செகண்ட் ஹாஃப் நீங்கள் படமே ஜென்சி மூவி தான், அவங்களுக்கு அது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே பார்க்கலாம். பட் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சேம் தான். அந்த ஃபஸ்ட்டு 2 படம் பார்த்த மூவி அதே தான் இதுலேயும் இருக்குது. மற்ற எல்லாரும் ஆக்டர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்ம எங்கேஜிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேமிலிக்காக அந்த மாதிரி ஸ்டோரி போய் அந்த மாதிரி போச்சு. ஸோ லவ் வித் ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி லைன் இருக்குது. போர் அடிக்கல, நல்லா சாங்ஸும் நல்லா இருக்குது. பிரதீப் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. இல்லை, படம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்ததுனால அதே மாதிரியெல்லாம் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எது ஹீரோயின் ஆக்சுவலி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டப்பிங்லாமும் சூப்பராக சிங்க் ஆகிருக்கு. அவங்க வேறு லாங்குவேஜ் மாதிரியே இல்லை, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவும் செமையாக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், நல்ல படம். படத்தோட பாசிட்டிவ் வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. பிரதீப் ரங்கநாதனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. சரத்குமார், மமிதா பைஜு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ். அதேமாரி சாய் அபயங்கரோட சாங்ஸு, பிஜிஎம்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸு. நெகட்டிவ்னு சொல்லும்போது இது ரிலேஷன்ஷிப்பை பற்றின கடை. ட்ராகன், லவ் டுடே கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ ஆமாம், அவர் அதே மேனரிசம் தான் யூஸ் பண்ணுறாரு. ரஜினி ப்ளஸ் வந்து தனுஷை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பிரதீப் அங்கே காணும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, டேலண்டடு. வரக்கூடிய படத்துலலாம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் இந்த படம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுன்றது கஷ்டம்தான். ஜென்சிக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகுது. 90 கிட்ஸ்க்கே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. அது அவரே சொல்கிறாரு, ஆக்சுவலாக கன்வே பண்ணுறாரு. ஸோ அடுத்த மேனரிசம் இருக்குது சார். நாங்கள் ரஜினி படத்தையே நிறைய சின்ன வயசுலேருந்து பார்த்தாச்சு. பிரதீப்னு ஒருத்தரை பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஓகே, என்கேஜ்மெண்ட்டாக போகுது. என்ன மாதிரி சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் சிலது இருக்குது, நல்லா க்ரிப்பாக தான் போய்ட்டுருக்கு. ஆனால் நிறைய விஷயம் வந்து கண்டென்ட் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ரிவீல் ஆகுறதுனால செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் இல்லை. ஆக்சுவலாக அங்கே தான் லேகே ஆகுது. சென்சிட்டிவான விஷயந்தான். ஆணவ படுகொலைகள் பற்றிலாம் பேசியிருக்காங்க. பட் அது இந்த கதைக்கு வந்து திணிச்சா மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்ப கனெக்ட் ஆகலை. ஃபன்னான எலமெண்ட்டில் வந்து இது திணிச்சா மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ப்ரிடிக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ட்ரிம் பண்ணுற மாதிரி, ஏன்னா அவ்வளோ வேலிடிட்டி இல்லை செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளேயில். சொல்ல வந்த கதையெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பரான படம். இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக, பிரதீப் வந்து பெரிய ஹீரோ தான், அது அந்த லெவலுக்கு தான் வந்திருக்காரு. இந்த கதையை வந்து எடுத்து அவர் வந்து அட்டம் பண்ணது ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி அந்த சரத்குமார் சார் பண்ண கேரக்டர் வந்து ஆஸ் அ பொலிட்டீஷியனாக நான் சொல்கிறேன், எவ்வளவோ சொசைட்டியில் விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கிட்டே சரத்குமார் சார் இந்த சப்ஜெக்டை வந்து ஓகே பண்ணி அந்த கேரக்டர் பண்ணதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு வந்து சூப்பராக நான் சொல்கிறேன். படம் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு லேக் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவை பற்றி பேசுது. யூஷுவல் லவ் ஸ்டோரி கிடையாது, நீங்கள் எதிர்பார்க்குற லவ் ஸ்டோரியே கிடையாது. அதை தாண்டி ஒரு காமெடியாக ஒரு முக்கியமான சோஷியல் இஷ்யூவை பற்றி பேசியிருக்காங்க. அதை நான் டோட்டலாக ரிவீல் பண்ண விரும்பலை. படத்தில் சொல்ல மாதிரி ப்ராங்க். நெகட்டிவ் வந்து ரிலேஷன்ஷிப்பை பற்றி இப்போ எப்படின்னா வந்து இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன். அந்த பொண்ணு அது சில பேருக்கு வந்து இப்போது
ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாங்க. தேவதாஸ் கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேவதாஸ் மாதிரியே, ஏன்டா தேவதாஸ் மாதிரியே இருக்க, நாய் வச்சுட்டு இருக்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும். பொண்ணுங்க வந்து கடந்து போயிடுவாங்க. ஏன்னா வீட்டில் வந்து கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனு குழந்தை பெற்றுக்கணும் அப்படி போயிடுவாங்க. பசங்க அப்படி கிடையாது. மோஸ்ட்லி தேவதாஸை தான் இருப்பாங்க. அதை வந்து ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொல்லியிருப்பார். பட் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நெருடலாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் மாறிடுச்சு. இப்போ வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, பாய் பெஸ்டின்றாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து ஒன் நைட் ஸ்டாண்டு அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ போயிடுச்சு லைஃப் ஸ்டைலு. ஆனால் 90s 80s இருந்த அந்த உண்மையான காதல் இந்த விஷயம்லாம் இப்போ இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதை விட ஒரு சோஷியல் இஷ்யூவை பேசியிருக்காங்க, ஆனர் கில்லிங்கை பற்றி. அதனால் இந்த படத்தை வந்து நான் வந்து ஓகே நல்லா இருக்குது பார்க்கலான்னு நான் சொல்லுவேன். வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். டியூடு பார்த்தேன், ரொம்ப டிசப்பாயிண்டிங். லவ் டுடே, டிராகன் 2 படமும் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருந்தது. அந்த படத்தில் பார்க்கும்போது இந்த படம் அதில் 1% கூட கிடையாது. ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எகைன் ஒரு லவ் ட்ரையாங்கல், லவ் என்டாங்கல் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. காமெடியிலே போயிருக்காங்க. எந்த காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சீன் கூட காமெடி எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை. டைலாக்ஸ் எல்லாம் அதில் எதனா புதுசாக ஹியூமர் இருக்கான்ட்டு கூட டைலாக்ஸ்லேயும் கிடையாது. எந்த கேரக்டரும் ஒர்க் அவுட் ஆகலை. பிரேமுலுவில் பைஜோன்னு ஒரு பண்ணு நடிச்சிருந்தான், மலையாள படம். அந்த படம் எல்லாம் பவ்யமாக இருந்தது. அதுவும் லவ் ஸ்டோரி தான், அதுலேயும் காமெடி இருந்தது. அந்த பொண்ணை இன்னொரு வாட்டி பார்க்கலாமான்னு ஆசைப்பட்டோம். இந்த படத்தில் அவளை கூட்டு வந்து பொம்மை மாதிரி நடிக்க வச்சுருக்காரு. அவள் டேலண்ட்டோ அவள் அழகோ எதுவும் சரியாக யூஸ் பண்ணல. இது ஒரு டிவி சீரியல் பார்த்த மாதிரி இருக்குது. நிறைய ட்விஸ்ட்ன்றாரு. எந்த ட்விஸ்ட்டு புரியாது. நடிக்கிறவருக்கே அதில் இருக்கிறவங்களுக்கே அந்த ட்விஸ்ட்டு புரிஞ்சிருக்காது. தேவையில்லாமல் ட்விஸ்ட் வரும், அதுக்கு எதுவும் மீனிங் இருக்காது. திடீர்னு சேஞ்ச் ஆகுது, திடீர்னு சர்ப்ரைஸ்ன்றாரு. சர்ப்ரைஸ் ஒன்றும் இருக்காது. படம் முடிஞ்சு டைட்டிலுக்கு பிறகு மறுபடி படம் போடுறாரு. எப்போ பார்த்தா 6 months லேட்டர், 5 months லேட்டர் நான் அடிக்கடி வந்துட்டே இருக்குது. இந்த படம் பிரதீப்க்கு ஒர்க் அவுட் ஆகல சார். என்கிட்ட இது ஒரு கிரேசி மோகன் நாடகம் மாதிரி இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு கூட இது கிடையாது. அது கிரேசி மோகன் எல்லாம் நிறைய ட்விஸ்ட் இருக்காது. ஒரு லைன் பிடிச்சிட்டு அவர் அழகாக அவரோ சேகரோ அவங்க சொல்கிறாரு. நம்ம தமிழில் நல்ல காமெடி படம் பார்த்து 35 years ஆயிடுச்சு. காமெடி ஆர்டிஸ்ட்டு ட்ராக்ஸ் வந்துட்டு இருக்கே தவிர ஒரு முழு தமிழ் படம், காமெடி தமிழ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை, நீங்கள் ஜென்சி கிட்ஸானா கூட அவங்க நம்மளோட ஷார்ப்பாக இருக்காங்க. படம் நல்லா இல்லைன்ட்டு நல்லா இல்லை, அவ்வளோதான். ஸோ நானும் ஜென்சி கிட் தான். நான் மென்டலி ஏன்ட்ட நான் வந்து இவ்வளோ ஆக்டிவாக வந்து 7 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து நான் படம் பார்க்குறேன். நான் அப்டேட்டடாக இருக்கிறேன். பட் ஐ என்ஜாய்டு டிராகன், எக்ஸ்ட்ராடனரி அண்ட் லவ் டுடே. இந்த படத்தில் ஒன்றும் கிடையாதுங்க. இவர் தனுஷ் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறார் பிரதீப். கொஞ்சம் இடத்துல வாய்ஸு கூட தனுஷ் வாய்ஸ் கேட்ட மாதிரி நிறைய இடத்துல வந்துடும். இப்போ அவர் எம்ஜிஆர் மாதிரி காட்டுறாரு. பிகினிங்கில் ஒரு ஃபைட்டில் ஒரு ஷாண்டலியர்னு சொல்கிறோம், அதில் எல்லாம் தொங்கிட்டு வர்றாரு. அந்த ஃபைட்டில் ஒரு எஃபெக்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் ஃபால்ட் கிடையாது. அவங்க செலக்ட் பண்ண ஸ்டோரி டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். பட் ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு நாங்கள் கன்செஷன் கொடுக்க முடியாது. இப்போது ஒரு ஸ்கூலில் எப்படி ஒரு டீச்சரு அவருக்கு எவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட் பிடிச்சா கூட அவன் ஃபெயில் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் இது ஒரு வெரி வெரி ஆர்டினரி ஃபிலிம். அந்த 2 படத்தை மாதிரி கிடையாது. லாஃபிங் கேஸ் உள்ளே போகிறவருக்கெல்லாம் லாஃபிங் கோஸ் ஸ்ப்ரே பண்ணணும், டிக்கெட் வாங்குறவருக்கெல்லாம். அப்போ ட்ரை பண்ணால் சிரிக்கலாம், அப்போ கூட சிரிப்பு வராதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.